சோபக்கிருத வருடம் மார்கழி மாதம் 15ஆம் நாள் 31/12/2023 ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ கோதை நாச்சியார் அருளிய திருப்பாவை பாடல் 15. எல்லே இளங்கிளியே எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ சில்லென்றழையேன் மின் நங்கை மீர் போதற்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதோ வல்லீர்கள் நீங்களே நானேதனாயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோரெம்பாவாய் எல்லே இளங்கிளியே. இனிய மார்கழி மாதத்து 15ஆம் நாள். ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீ ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் 15னை பார்ப்போம். இந்த 15 பாடல்களும் தோழியை எழுப்பும் படலமாகவே ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் பாடியிருக்கிறார். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ இல்லென்று அழையேன் மின் நங்கை மீர் போதருகின்றேன் வல்லையுன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயறியும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். இந்த பாடலுடைய பொருளினை தற்போது பார்ப்போம். ஏலே என் தோழியே இளமை கிளியே நாங்களெல்லாம் உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தும் இப்படியெல்லாம் அழைத்தும் உறங்குகிறாயே. சற்று கடுமையாகவே தோழிகள் அவளை அழைத்தனர். அப்போது அந்த தோழி கோபத்துடன் என்னை அழைக்காதீர்கள், இதோ வந்து விடுகிறேன் என்கிறாள். உடனே தோழிகள் உன்னுடைய வார்த்தைகள் மிக நன்றாக இருக்கிறது, இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டு இப்போது எங்களிடம் கோபிக்காதே என்கிறாயே என்று சிடுசிடுத்தனர். அப்போது அவள் சரி சரி எனக்கு பேசத் தெரியவில்லை, நீங்களே பேச்சில் திறமைசாலிகளாக இருங்கள், நாம் ஏமாற்றுக்காரியாகவே இருந்துவிட்டு போகிறேன் என்கிறாள். அடியே நாங்களெல்லாம் முன்னமே எழுந்து வர வேண்டும், உனக்காக காத்திருக்க வேண்டும், அப்படி என்ன எங்களிடம் இல்லாத சிறப்பு உனக்கு இருக்கிறது என்று கடிந்து கொள்கிறார்கள். அவளும் சண்டைக்காரி, பேச்சை விட மறுக்கிறாள். என்னவோ நான் மட்டும் எடாதது போல பேசுகிறீர்களே, எல்லோரும் வந்து விட்டார்களா என்கிறாள். தோழிகள் அவரிடம் நீயே வெளியே வந்து இங்கிருப்போரை எண்ணிப்பார், வலிமை பொருந்திய குவளையாபீடம் என்னும் யானையை அடித்தவனும் எதிரிகளை வேட்டையாடும் திறம் கொண்டவனுமான மாயக்கண்ணனை வணங்கி மகிழ உடனே வருவாய் என்கிறார்கள். இதுதான் இந்த பாடலுடைய பொருள். இந்த பாடலை இருதரப்பால் பாடுவது போல அவர்களின் பெயரை குறிப்பிடாமலேயே இனிமையாக பாடியிருக்கிறார் சூடி கொடுத்த சுடற்கொடியாள் நமது ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். பெண்களுக்கு என்ன பேச கற்றுத்தரவா வேணும்? இந்த பாடலில் ஒரு பெண்ணை மற்ற பெண்கள் கலாய்க்கும்படியான ஒரு சூழலை நகைச்சுவை திரும்ப பாடியிருக்கிறார். படிக்க படிக்க தேனா இணைக்கும் பாடல் இது. இந்த பாட்டுடன் தோழியை எழுப்பும் படலம் முடிந்து விடுகிறது. ஓம் நமோ நாராயணாய.